உங்கள் தமிழ் மொழியில் வியாசரின் மகாபாரதம். மகாபாரதம் என்ற இந்த இதிகாச கதையை வடமொழியில் உலகுக்கு தந்தவர் வியாசர். இம்முனிவர் பாரசார மகரிஷியின் புதல்வர். இந்த இதிகாச கதையான பாரத கதையை தன் மனதுள் வடித்த பின் இதனை பூவுலகுக்கு எவ்வாறு எடுத்து செல்வது என்று இம்மகரிஷி எண்ணினார். தனக்கு தக்கதொரு வழியை நல்குவார் பிரம்மதேவர் என எண்ணி அவரை தியானித்தார். அவர் முன்பாக பிரம்மதேவரும் எழுந்தருளினார். தன் முன்பாக நின்ற நான்முகனாரை பணிந்து வணங்கிய வியாச முனிவர், பகவானே, மகாபாரதம் என்ற ஒரு நூலினை மனதில் நான் யாத்துள்ளேன். இதனை எழுதிடுவோர் எவரும் பூமியில் இல்லையே என்றார். உடனே நான்முகனார், வியாசரே, உமது நூலான பாரத கதையை எழுதிட நீ விநாயகரை தியானம் செய்ய வேண்டும் என கூறி அருளி மறைந்தார். அதன்படியே வியாசரும் மூல முதல்வனாம் விநாயக பெருமானை தியானித்தார். விநாயக பெருமானும் அவர் முன்பாக எழுந்தருளினார். அவரை பணிந்து போற்றி துதித்து வணங்கிய வியாசர், பெருமானே, பாரத கதை என் மனதுள் உதித்துள்ளது. அதனை நான் கூற தேவரீர் எழுத வேண்டும் என வேண்டினார். வியாசரின் வேண்டுதலை ஏற்ற விநாயகர், சரி, நீர் கூறியவாறே நான் செய்கிறேன். ஆனால் அவ்வாறு நான் எழுதி வரும் சமயத்தில் என்னுடைய எழுத்தாணி ஒருபோதும் நிற்காது. நீர் தடையின்றி அக்கதையை கூறியவாறு இருக்க வேண்டும். அதற்கு நீர் சம்மதித்தால் மட்டும் நீர் கூறும் கதையை நான் எழுத இயலும் என்று கூறினார். விநாயக பெருமான் இவ்வாறு நிபந்தனையுடன் கூறியதை ஏற்ற வியாசர், நான் கூறும் பாடலின் பொருளை உணர்ந்து நீர் எழுதி கொண்டே போக வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டதும் விநாயக பெருமான் புன்னகை செய்து அதற்கு சம்மதித்ததும் வியாச முனிவர் பாரத கதையை பாடல்களாக பாடத் துவங்கினார். அங்கங்கே பாடல்கள் சட்டென விளங்கிட இயலாதவாறு இருக்கவே அச்சமயத்தில் அப்பாடல்களின் பொருளை உணர்ந்திட வேண்டி விநாயக பெருமான் தாமதித்த சமயத்தை பயன்படுத்தி வியாசர் அநேக பாடல்களை மனதில் உருவாக்கி கொண்டார். இவ்வகையில் மகாபாரதம் வியாச முனிவரால் பாடப்பட்டு விநாயக பெருமானால் எழுதப்பட்டது.